நாடு முழுமைக்கும் இப்படியான சுங்கச்சாவடிகளை அகற்ற வேண்டும். ஆங்காங்கே இருக்கக்கூடிய சுங்கச்சாவடிகள் வந்து அத்துமீறி செயல்படுகின்றன, காலாவதி ஆன பின்பும் செயல்படுகின்றன, அதிக கட்டணங்களை வசூலிக்கின்றன அப்படின்னு திமுக எம்பி வில்சன் வந்து நாடாளுமன்றத்தில் பதிவு செய்தார். சமீபத்தில் கூட நம்மளுடைய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு ஏவா வேலு கூட ஒரு செய்தியாளர் சந்திப்புல இந்த காலாவதியான சுங்கச்சாவடிகள் குறித்து கேள்வி எழுப்பிய போது இங்கெங்க இந்த காலாவதியான சுங்கச்சாவடிகள் மீண்டும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது, இது தொடர்பாக நாங்கள் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கிறோம் கூட ஏவா வேலு பதிவு செய்தார். இருக்கக்கூடிய கேள்வி என்பது பத்மநாபன், நீங்க குறிப்பிட்டது மாதிரி பிற மாநிலங்களில் தேவைக்கு அதிகமாக அல்லது இந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னா அங்க இல்ல, அந்த அந்த மக்களோட குரலுக்கு மதிப்பளிக்கப்படுகிறது, உடனடியாக அது அகற்றப்படுகிறது. ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி அகற்றப்படுகிறதா? மீண்டும் நீங்க நாடாளுமன்றத்துல ஒரு 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 கவன ஈர்ப்பு கொண்டு வரீங்க, நாடாளுமன்றத்துல பேசுறீங்க, மறுப்பதற்கில்லை. துறை சார்ந்த அமைச்சர் மத்திய அரசு கடிதம் எழுதியிருக்கிறதாக சொல்லுகிறார். ஆனால் நீங்க பேசிட்டே இருக்கீங்க.